வரும் 27ஆம் தேதி சென்னை தலைமைச் செயலகத்தை முற்றுகையிடப் போவதாக விளம்பர திமுக அரசுக்கு எதிராக போராடி வரும் தூய்மை பணியாளர்கள் அறிவித்துள்ளனர். தூய்மை பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்வோம் என்று கூறி ஆட்சிக்கு வந்த திமுக அரசு இதுவரை அந்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை. ஆட்சி முடியும் தருவாயிலும் அலட்சியம் காட்டும் திமுக அரசை கண்டித்து தூய்மை பணியாளர்கள் தொடர்ந்து போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் தங்களுக்கு மீண்டும் பணி வழங்க கோரி 147 நாட்களாக போராடி வரும் தூய்மை பணியாளர்கள் இன்று 3ஆம் கட்ட உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். சென்னை அம்பத்தூரில் நடைபெற்ற முதற்கட்ட மற்றும் 2ஆம் கட்ட போராட்டங்களில் ஈடுபட்ட பணியாளர்கள் உடல்நலக் குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் இன்று 4 பெண் தூய்மை பணியாளர்கள் சுழற்சி முறையில் உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். ஒன்று வேலையை கொடுங்கள், இல்லாவிட்டால் தங்களை சிறையில் அடையுங்கள் என்று தூய்மை பணியாளர்கள் ஆவேசமாக முழக்கமிட்டனர். மேலும் விளம்பர திமுக அரசை கண்டித்து வரும் 27ஆம் தேதி சென்னை கோட்டையை முற்றுகையிடப் போவதாகவும் தூய்மை பணியாளர்கள் அறிவித்துள்ளனர். பேச்சுவார்த்தை நடத்துவது கூட சென்னை மாநகராட்சியும் அரசு தரப்பிலும் எந்த முயற்சி எடுக்காம இருக்காங்க. இந்த சூழலுக்கு தக்க பதிலடியை நாங்க தருவோம். ஜனவரி 28 இருந்து தொடர் போராட்டம் நடத்தப்படும். அரசாங்கம் ஒரே ஒரு கோரிக்கை தான், வச்சா சென்னை மாநகராட்சியில வேலை, அப்படி இல்லையா நீங்க புழல் ஜெயில வைங்க. நீங்க எங்களை ஜெயில வச்சுட்டு நீங்க எப்படி எலெக்ஷன் நிக்கிறீங்க, நீங்க எப்படி மக்கள்கிட்ட சந்திக்கிறீங்க நாங்களும் பாத்துறோம்.